என்னடா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் தேர்தல் நேரத்தில் ஓடுறது கட்சி ஆஃபீஸுக்கு உள்ள லேட்டாக வர. சரி வந்துட்டல்ல, பக்கத்தில் டீ கடையில் நம்ம கட்சி ஆஃபீஸுக்குன்னு ஒரு 10 டீ சொல்லிட்டு வா. தலைவரே, பக்கத்தில் டீ கடையை மூடிட்டான் தலைவரே. கேஸ் பற்றாக்குறையால் மூடி வச்சிருக்கான். அவன்கிட்ட சிலிண்டர் இல்லையா? அப்படியா? தம்மு என்ன ஆச்சு அப்போ? கேஸ் இல்லாதால கடையை மூடிட்டான்னு சொல்கிறேன். தம்ம கேட்டால் எப்படி தலைவரே? நான் அந்த தம்மும் சொல்லடா, நம்ம தான் தம்புக்கிட்ட பேசியிருந்தோம்ல போகிற சீக்கிரம் நிறுத்த சொல்லி. அது யார் தலைவரே? டம்பு? அதான்டா பெரிய தொழிலதிபராக இருக்காரடா டம்பு. பெரிய தொழிலதிபராக இருக்கு டம்பா? ஐயோ, யாரை சொல்கிறாருன்னு தெரியலையே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா தலைவரே? ஆனால் பாவி, அமெரிக்க அதிபருக்கும் தொழிலதிபருக்கும் கூட வித்தியாசம் தெரில. இவன் நான் தலைவன் ஆகிட்டான் தலைவரே. அவர் அமெரிக்க அதிபர் தலைவரே, தொழிலதிபர்ல. அது எனக்கு தெரியாதா? அமெரிக்காலையும் தொழில் நடக்குதா இல்லையா? அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அமெரிக்காவில் நடக்கிற தொழிலுக்கெல்லாம் ஒரு அதிபர் தானே. நல்லா சமாளிக்கிறான்டா. இதனால தானே இவெல்லாம் தலைவராக இருக்கேன். நானும் ஒரு நாள் இந்த சீட்டில் தலைவராக வரேன்டா. அப்போ இருக்குடா உனக்கு வேட்டு. சரி, நம்ம கட்சி வேட்பாளர்கள்லாம் ஓட்டு கேட்க போகும்போது என்னென்ன பண்ணிடா ஓட்டு கேட்குறானுங்க? நம்ம கட்சி வேட்பாளர்களா டீ கடைக்கு போய் டீ போடுறாங்க, காய்கறி கடைக்கு போய் காய்கறி விற்கிறாங்க, பரோட்டா கடைக்கு போய் பரோட்டா போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் போட்டு போட்டு ஓட்டு கேட்குறாங்க தலைவரே. டீ கடையில் போய் டீ போடுறதெல்லாம் இருக்கட்டும், கவரில் பணம் போட்டு கொடுத்தா தான்டா ஓட்டு கிடைக்கும். கவரில் பணம் போட்டு கொடுக்குறாங்களா? அதுக்கு கட்சியிலேருந்து நிதி இன்னும் வரலையாமே தலைவரே. கட்சியிலேருந்து நிதியா? இவனுக்கெல்லாம் மிதி தான். ஒழுங்காக அவன் கையில் வேற காசை போட்டு வேட்பாளர் காசுலேருந்து வாங்கி பண்ண சொல்கிறா. என்னது, நிறைய செலவு பண்ணாதான் கட்சியில் வளர முடியுமா? அப்ப நான்லாம் தலைவராகவே ஆக முடியாதாடா.